வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ப்ரெட் ரெசிபி பார்க்கலாங்க. ப்ரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாங்க. இப்போது பீட்ரூட், கேரட் இதெல்லாம் துருவி எடுத்து வச்சிடலாம். உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சுட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு கொஞ்சமாக பட்டரை தடவிட்டு இந்த ப்ரெட் ஸ்லைஸில் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்கும் நம்ம சீவிக்கலாங்க. இந்த ரெண்டு பக்கமும் நல்ல டோஸ்ட் ஆன பிறகு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது போல் எல்லா ப்ரெட் ஸ்லைஸும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இந்த கழுவி வச்சுருந்த புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இந்த பேஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவாங்க. இப்போ அதே பேனை நம்ம கழுவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கிள்ளின கருவேப்பிலை போட்டுட்டு துருவின இந்த பீட்ரூட், கேரட் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இதில் ஒரு 2 கைப்பிடி அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கூடவே இதுக்கு தேவையான பொடிகள்லாம் சேர்த்துக்கலாங்க. ப்ளெயின் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம். கரம் மசாலா, ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாங்க. கூடவே சோம்புத்தூள் அதையும் போட்டுட்டு கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம திருவி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதையும் இதில் போட்டுடலாம். போட்டு 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. சாண்ட்விச்சுக்கு நம்ம இது போல் தயார் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சத்தானதும் கூட, வெஜிடபிள்ஸ் சேர்றதால சின்ன பசங்களுக்கு சத்தும் சேர்ந்துருங்க. இப்போ இந்த ஒரு ஸ்லைஸில் வந்து நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை தடவிடலாம். தடவிட்டு இந்த சாண்ட்விச்சை மேலே அப்படியே வச்சிடலாங்க. ரெண்டு ஸ்லைஸ் மேலேயும் அப்படி தடவிட்டு மேலே வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஸ்லைஸ் மேலே அப்படி வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயிலோ இல்லை நெய் ஊற்றிட்டு நல்லா தடவிடலாம். தடவிட்டு அதை வச்சு அப்படி நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாங்க. மேலே வந்து ஒரு பிளேட்டை வச்சுட்டு இந்த சின்ன உரல் இருக்குல்ல அதை வச்சு வெயிட்டுக்காக வச்சுருந்தேங்க. அழுத்தி விட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. நல்லா டேஸ்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ் கூட கேட்டால் இந்த போல் ப்ரெட் சாண்ட்விச் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த தட்டு சூடாக இருக்கும், அதனால் துணி வச்சு நம்ம எடுத்துடலாங்க. இந்த போல் நம்ம எல்லா ப்ரெட் ஸ்லைஸும் சாண்ட்விச் வச்சுட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம சீஸ் கூட இதில் துருவி கொடுக்கலாங்க. டேஸ்டான இந்த ப்ரெட் சாண்ட்விச் நீங்களும் செய்து பாருங்கள். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாமல் அடம் பிடிக்கும் பசங்களுக்கெல்லாம் இதை போல் நம்ம சாண்ட்விச் செஞ்சுட்டு ப்ரெட் டோஸ்ட் வச்சு ப்ரெட்டில் வச்சு நம்ம செய்து கொடுக்கலாங்க. சாப்பிட்ருவாங்க. பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இது போல் செய்து கொடுக்கலாங்க. இதை கட் பண்ணிவிட்டு கூடவே இதில் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாண்ட்விச்சில் நம்ம பட்டாணி, பீன்ஸ் இது கூட நம்ம பொடியாக அரிஞ்சு கூட வதக்கி சேர்க்கலாங்க. அருமையான இந்த ப்ரெட் சாண்ட்விச்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரெட் ரெசிபி நீங்களும் ஸ்நாக்ஸாகவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.